கல் போதை பொருள் கிடையாது, கல் மீதான தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் முழக்கங்களை வலியுறுத்தி நீங்க போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. இந்த போராட்டங்களுக்கு தமிழக அரசினுடைய ஆதரவும் அவங்களுடைய அணுகுமுறையும் எப்படி இருக்கு அப்படின்றது குறித்து நம்ம கூட பகிர்ந்துக்கோங்க ஐயா. ஆதரவு கிடையாது. அணுகுமுறைங்கிறது சட்டத்துக்கு எதிராக இருக்கு. தமிழ்நாடு அரசு அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை நாங்கள் சுமத்துகிறோம். அதிகாரம் இவங்க கையில இருக்குது, என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சுக்கிறாங்க. இவங்க செய்யட்டும். கொன்னா கூட நாங்க அதை ஏற்ற நான் கேக்குறோம், எதுக்கு மாலை நீங்க அவங்களை விடுவிக்கிறீங்க? வழக்கு பதிவு செய்ய வேண்டியதானே, சிறையில தள்ள வேண்டியதானே, நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்த வேண்டியதானே? அப்புறம் நியாயம் கிடைக்குமல்ல? நாங்க சொல்றோம், அரசியலமைப்பு சட்டப்படி நாங்கள் கல்லை இறக்கி சந்தைப்படுத்துகின்றோம். நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். நாங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, 1/1/87 கண்ணுக்கு தடை வச்சீங்கல்ல, என்ன காரணம் சொல்லி தடை வச்சீங்க? எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களா பதிலு? பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரோஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள். எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி அத்திவாக்கு பிரமாணம் டாக்ஸிகா எடுத்தான கொண்டிருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் எப்படி உங்களை நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? அதனால இது என்ன தெரியுதுல இருந்து எதிர்கட்சி ஆளுகின்ற கட்சி எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னன்னா, நீயும் நானும் ஒண்ணு, மக்கள் வாயில் மண்ணு வெளுத்து வாங்குறாங்க. பரச்சொல்லுக்கு தகரியம் இருந்தா ஏன் நெறியாளர் நீங்க இருக்கீங்கல்ல, நீங்களே வாங்க, உங்களுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்துறோம். அங்க இங்கே அழைக்கணும், அங்க இங்கே கொடுக்கணும், நீங்களே வாங்க. யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் கல்லு நல்லசாமி ஐயா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்ங்கய்யா. வணக்கம். கல் போதை பொருள் கிடையாது, கல் மீதான தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் முழக்கங்களை வலியுறுத்தி நீங்க போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. இந்த போராட்டங்களுக்கு தமிழக அரசினுடைய ஆதரவும் அவங்களுடைய அணுகுமுறையும் எப்படி இருக்கு அப்படின்றது குறித்து நம்ம கூட பகிர்ந்துக்கோங்க ஐயா. ஆதரவு கிடையாது. அணுகுமுறைங்கிறது சட்டத்துக்கு எதிராக இருக்கு. தமிழ்நாடு அரசு அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை நாங்கள் சுமத்துகின்றோம். இப்போ 20ஆம் தேதி காலையில 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பூரிக்குடிசை பகுதியில, கஞ்சனூர் பகுதியில கலையங்கள் உடைச்சிருக்காங்க. ஒண்டி வில் கொண்டு அந்த கலையங்கள்ல சில கல்கலையங்கள் இருக்கு. காவல்துறையினர் செய்திருக்காங்களா? எல்லா கலையங்களும் உடைச்சிருக்காங்க. ஏன்னா கீழ இருந்து உடைக்கும் போது கல் கலையமா இல்ல பதநீர் கலையமான்னு தெரியாது. அதிகாரம் இவங்க கையில இருக்குது, என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சுக்கிறாங்க. இவங்க செய்யட்டும். கொன்னா கூட நாங்க அதை ஏற்ற அனைத்து கலையங்களையும் உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டு உடனே வாழ்வாதாரம் இழந்து அந்த மக்கள்லாம் பனை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் சாலையில ஓரமாக்கு காத்திருப்பு போராட்டம் அந்த உடைஞ்ச அந்த ஓடுகளையில எடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணாம பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படாத வகையில்
அவங்க அந்த அறப்போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அவர்களை கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்து மாலையில் விடுவித்து விட்டார்கள். நான் கேக்குறோம், எதுக்கு மாலையில் நீங்க அவங்களை விடுவிக்கிறீங்க? வழக்கு பதிவு செய்ய வேண்டியதுதானே, சிறையில தள்ள வேண்டியதுதானே, நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்த வேண்டியதுதானே, அப்ப ஒரு நியாயம் கிடைக்குமல்ல? நாங்க சொல்றோம், அரசியலமைப்பு சட்டப்படி நாங்கள் கள்ளை இறக்கி சந்தைப்படுத்துகின்றோம். நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். நாங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் ஆஃப் லா எஸ் டு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இதற்கு அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா, மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாங்கல்ல, தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எந்த பிரிவுல பானையை உடைக்க சொல்லுது, சேதப்படுத்தி சொல்லுது? நீங்க யார் தண்டனை வழங்குறதுக்கு? அப்படின்னா நீதிமன்றம் எதுக்கு? சட்டத்தினுடைய ஆட்சி எங்க? காவல்துறை கைகள்ல சட்டத்தை எடுத்துக்கிட்டு நீதி பரிபாலனை பண்றது எந்த விதத்துல நியாயம்? இது அதிகார போர்வை செயல். இதற்கு முழு பொறுப்பு உள்துறை அமைச்சகத்தினுடைய பொறுப்பு வைக்கக்கூடிய முதல்வர் தான் பொறுப்பு. நான் கேக்குறோம், 1/1/87 கல்லுக்கு தடை வச்சீங்கல்ல, என்ன காரணம் சொல்லி தடை வச்சீங்க? எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களா பதிலு? பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து தமிழ்நாட்டில் கள் இறக்கவும் பருகவும் தடை. காரணம் என்ன? கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல. பக்கத்துல பாண்டியில, கேரளாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்கள்ல, தெலுங்கானாவில், உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாதுல்ல. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? அந்த ஆளுமை உள்ளவர், கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அந்த முதலமைச்சர் பதவியில் அமரட்டும். நீங்கள் இறங்குங்கள் கீழே. இதுக்கு என்ன பதில்? எங்கே பதில்? எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ராக்சிகா எடுத்தான கொண்டிருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் எப்படி உங்களை நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இதற்கு என்ன பதில்? எங்கே பதில்? இப்போ இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கல் மீதான தடையை நீக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி தான் போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ அரசுடைய போக்குமே உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு, உங்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டுல அவங்க இல்லைன்னு தெரிய வருது. இந்த மாதிரியான நடவடிக்கைகளை கண்டித்து அடுத்த கட்ட போராட்டம் என்னவா பண்ணலாம்னு இருக்கீங்க ஐயா? வரக்கூடிய 5ஆம் தேதி, மன்னிக்கவும், வரக்கூடிய மார்ச் மாதம் 4ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கொங்கல் நகரில் அனைத்து கட்சிகள், கட்சி தலைவர்கள், கள் ஆர்வலர்கள் பங்கேற்கும் கள் கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்தவிருக்கின்றோம். இந்த கருத்தரங்கம் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும். எங்களை பொறுத்தளவுல இந்த கல் கலைகளை எல்லாம் உடைச்சாங்கல்ல, சட்டத்துக்கு புறம்பா சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு கட்சி கூட இதுவரை கண்டிக்கவில்லை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஏன் கண்டிக்கல? டாஸ்மாக்கு அரசு எவ்வளவு வருவாய் வருது? டாஸ்மாக் மூலம் அரசுக்கு வரக்கூடிய வருவாய் எவ்வளவு? ஆண்டு வருவாய் இல்ல, கல் மீதான தடையை நீக்குனா டாஸ்மாகோட வருமானம் பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக தான் கல் தடை நீக்காம இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாங்களே. அதுவும் ஒரு காரணம். 2வது நான் சொல்ற முக்கியமான காரணம் என்னன்னா, 50,000 கோடி அரசுக்கு வருவாய் வருது. மொத்த வருவாயில இது 27%. இதை வச்சுதான் நலத்திட்டங்கள் நடத்துறோம், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அரசு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இது முன்கதவு வழியா வரக்கூடிய வருவாய், வெளிப்படைத்தன்மை கொண்டது, எல்லாத்துக்கும் தெரியும். இதே அளவு 50,000 கோடி ரூபாய் பின்கதவு வழியா போகுது. அந்த லிக்கர் லாபின்னு சொல்றாங்களே, அவங்க வலுவா இருக்காங்க. அவங்க கிட்ட தேர்தல் நேரத்துல ஒரு சில கட்சிகளை தவிர எல்லா கட்சிகளும் கையேந்திடுறாங்க. இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் அவர்களிடம் கையேந்தி விடுகின்றார்கள். ஆளுகின்ற கட்சிக்கு அதிகமா கொடுக்குறாங்க, அடுத்த கட்சிகளுக்கு எடை போட்டு விடை கண்டு கவனிக்க விதத்துல கவனிச்சிடுறாங்க. ஒரு லெட்டர் பேட் கட்சி போனாலும் கிள்ளி கொடுக்குறாங்க. ஆக எல்லாத்தையும் கவனிச்சிடுறாங்க. ஆக எல்லா கட்சிகளும் சாராய பணக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த வாங்கக்கூடிய பணம் இருக்க, அந்த பெருந்தொகையில ஒரு பகுதியை தாங்க வச்சுக்கிட்டு மறுபகுதி எங்களுக்கு கொடுக்குறாங்க. தேர்தல் நேரத்துல வாக்காளர்களாகிய எங்களுக்கு நாங்க தான் கேட்கிறோமே, என் வீட்டுல எவ்வளவு கொடுப்பேன் நீ எனக்குன்னு பேரம் பேசுறமே, அந்த பணத்தை வாங்கி ஒரு தொகையை வச்சுக்கிட்டு மீதி தொகையை எங்களுக்கு வாக்குக்கு பணமா தேர்தல் நேரத்தில் கொடுக்குறாங்க. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 90% கையேந்திடுறோம். இந்த சுழற்சியில் இருக்கிறதுனாலதான் யாருமே கள் தடை பற்றியும் அரசியலமைப்பு சட்டப்படி கள் இறக்குவோர் மீது காவல்துறை எடுக்கும் நடவடிக்கை பற்றியும் எந்த ஒரு கட்சி வாய் திறக்கிறது இல்லை. இதனுடைய வெளிப்பாடுதான். எல்லாரும் கையேந்திடுறாங்க, ஒரு சில கட்சிகளை தவிர. அதனால இது என்ன தெரியுதுன்னு இதுல இருந்து எதிர்கட்சி, ஆளுகின்ற கட்சி, எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னன்னா, நீயும் நானும் ஒண்ணு, மக்கள் வாயில் மண்ணு, வெளுத்து வாங்குறாங்க. சரி, கலைஞர் கருணாநிதி இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க 2 பேரும் இப்ப இல்லை. இபிஎஸ், ஓபிஎஸ் வகைராக்கள் இருக்காங்க, மு.க. ஸ்டாலின் இருக்காங்க. இவங்க 5 பேரு கள்ளியகத்தை கண்டு ஓடினவங்க தான். உங்க கோரிக்கையில நியாயம் இல்லைன்னு சொன்னவங்க யாருமே கிடையாது. சென்னையில் அசுமேத யாகங்கள் நடத்தணுமல்ல, அந்த குதிரையை விட்டமல்ல, ராஜரத்ன விளையாட்டு அரங்கத்திலிருந்து தெற்கு போர்க் சாலை வரல விட்டமல்ல, குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளுமுறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை. கள்ள இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ நிரூபித்து விட்டால் கள்ள இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும், வெற்றி பெற்றவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும்னு அறிவிச்சுமல்ல. ஏன் ஒரு கட்சி வரல? ஏன் ஆட்சியில் இருக்கிற அரசு வரல? ஏன் வரல? எந்த ஊருக்கு போயிருந்தீங்க? அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு கட்சி, எதுக்கு தலைவர் பதவி, எதுக்கு ஆட்சி? வெக்கமா இல்ல என்று சொல்லி சென்னை பிரகடனம் என பிரகடனப்படுத்தணுமே. அப்புறம் வாழுகின்ற மக்கள் எல்லாம் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆளுகின்ற அரசு ஓனாயாத்தான் இருக்கும். இந்த கள் தடை இதற்கு ஏற்ற சான்று. இல்ல, இப்போ நீங்க இந்த 10 கோடி பரிசு தொகை அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அறிவிப்பு மட்டும்தான் வெளியிடுறீங்க, அதை நிரூபிச்சா கூட அதுக்கான பரிசு தொகை தராம ஏமாத்துறீங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து திரு குமரி ஆனந்தன் அவர்கள் வந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. அது குறித்து உங்களோட பதிலடி என்னங்கய்யா? சரி, குமரி ஆனந்தன் வந்தாரு, அதாவது 13 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தாரு, 2011 வந்தாரு, வந்து தோத்து போயிட்டாரு. அவருதான் அந்த நீதிபதி அழைச்சிட்டு வந்தாரு. நாங்களும் பல முறை கேட்டு பார்த்துட்டோம், அந்த தீர்ப்பினுடைய நகலை கொடுக்க சொல்லி. தீர்ப்பினுடைய நகலை எங்களுக்கு கொடுக்கவே இல்லை, இதுவரையில கொடுக்கல. அந்த நீதிபதி யாருன்னே தெரியாது, ஆறுமுகம், அவர் தான் அழைச்சிட்டு வந்தாரு. ஆகவே அந்த தீர்ப்பை நகலை பெற்றுத்தர வேண்டிய கடமை பொறுப்பு அவருக்கு இருக்கு. அன்னைக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சது, இன்னைக்கு 10 கோடி வாங்க. யார் அந்த மனுவை வந்து காவல்துறை தலைவர்கிட்ட கொடுத்தாருன்னா, அந்த புகார் மனுவை, என் மீதான புகார் மனுவை சொல்லி காங்கிரஸ் கட்சி செயலாளர். ஆக குமரி ஆனந்தன் மட்டும் வர வேண்டாம், தங்கபால் இருக்காரு, KS அழகிரி இருக்காரு, இப்ப இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை இருக்காரு, இன்னும் யார் யார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கீங்களோ அத்தனையும் வாங்க, அத்தனை பேரும் வாங்க, குமரி ஆனந்தன் தலைமையில் வாங்க, ஒரு பக்கம் உட்காருங்க. கள்ளியகத்தினுடைய சார்பில் நாங்க ஒருத்தர் மட்டும் வர்றோம், ஒரே ஒருத்தர் மட்டும் வர்றோம். நடக்கட்டும் வாதவாதம். அந்த வாதவாதம் ஒரு அரங்கத்தில் நடக்கும். பத்திரிகை ஊடக நண்பர்கள் மட்டுமே பார்வையாளர்கள், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. நேரடி ஒளிபரப்பு இருக்கும். அந்த வாத விவாதத்தில் கள்ளுமுறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை. தமிழ்நாடு கள்ள இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை
என குமரி அனந்தன் தரப்பு நிரூபித்து விட்டால் தமிழ்நாடு கல் இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும், வெற்றி பெற்று அவர்கள் தரப்புக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். வர சொல்லுங்க தைரியம் இருந்தா, வர சொல்லுங்க. அந்த வாத விவாதத்தில் குமரி அனந்தன் தரப்பு வெற்றி பெற்று விட்டால் 1967 ஆட்சி இழந்தாங்கல்ல, மீண்டும் 2026 ஆட்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த கட்சிக்கு கிடைக்கும். ஏன்னா மக்கள் மத்தியில இதயத்தில் இடம் பிடிப்பாங்க, அது வாக்கா மாறும். 2026 ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன் குமரி அனந்தனே முதலமைச்சர் ஆகலாம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திட்டு வர சொல்லுங்க. கடந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கோடி பெருசா, முதல்வர் பதவி பெருசா? எங்க மேல நம்பிக்கை இல்லையா? தேரான் தெளிவும் தெளிந்தான் ஐயரவும் தீரா இடுமை தரும். வர சொல்லும் குமரி அனந்தனை பாத்துருவோம். கடந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா அவர் இலக்கிய செல்வர், நாங்கெல்லாம் குடியானவன், எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, அவர் தான் இலக்கிய செல்வர் இல்லையா? வர சொல்லுங்க, வாரத்துக்கு பார்ப்போம். தைரியம் இருந்தா வர சொல்லுங்க, துணிச்சு தான் வர சொல்லுங்க. ஏமாந்து போயிட்டோம், அன்னைக்கு பதிவு பண்ணாது ஏமாந்து போயிட்டோம். அன்னைக்கு பதிவு பண்ண வசந்த் டிவி மட்டும்தான் பதிவு பண்ணாங்க, அது 7000 ரூபாய் கொடுத்து வாங்கணும். அப்ப கத்திரிக்கோள் போட்டுதான் கொடுத்தாங்க. இவ்வளவு துரோகம் நடந்திருக்குது. அரசியல்வாதிகளாக எங்களுக்கு தெரியவில்லை, அரசியல் வியாதிகளாக அவர்கள் தெரிகின்றார்கள். வர சொல்லுங்க பாப்ப வாரத்துக்கு. இப்ப வர வேண்டியதானே? உங்களுக்கு துணை இருக்குதுல்ல காங்கிரஸ் கட்சி, அந்த செயலாளர் தானே கொடுத்திருக்காரு புகார் மனுவை. வர சொல்லுங்க. எனக்கு 3 சமன் அனுப்புனாங்க. கோவில்ல கடைசி சமனுக்கு போய் காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இத பாருங்க, சமன் அனுப்புறது கூடாது. நீங்க குமரி அனந்தன் தரப்பு கிட்ட நீங்க அந்த தீர்ப்பு நகலை வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி சமன் அனுப்புங்க. முகாந்தரம் இல்லாத அனுப்புறது உண்மையிலேயே அது முறைகேடானது. அப்புறம் உங்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வர சொல்லுங்க தைரியம் இருந்தா. ஏன் நெறியாளர் நீங்க இருக்கீங்கல்ல, நீங்களே வாங்க, உங்களுக்கே 10 கோடி ரூபாய் கொடுத்துட்றோம். ஏன் அங்க இங்கே அழைக்கணும், அங்க இங்கே கொடுக்கணும்? நீங்களே வாங்க. இல்ல இந்த 8 கோடி மக்கள்ல யாராச்சும் ஆற்றல் உள்ளவர் இருந்தா, இந்த வாரத்தில் வெற்றி பெறுவோர் இருந்தா நீங்க அழைச்சிட்டு வாங்க, 10 கோடி ரூபாய் வாங்கிக்கங்க. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா, கடந்த மாநாட்டுல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பொது மேடையிலேயே அந்த கள்ள பருகியெல்லாம் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. இந்த மாநாட்டுல அதே மாதிரி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் கலந்துக்க இருக்கிறதா சில தகவல்கள் வருது. அவரும் பொது மேடையில இந்த வாட்டி கல் பருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களாயா? அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, ஐயா நீங்க கல் ஊத்துறீங்க, நான் உங்ககிட்ட வாங்கி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே என்கிட்ட சொன்னதுதான், அவர் மறுக்க மாட்டாரு, சொல்ல காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இவ்வளவு நேரம் இணைப்புல எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கமான பதில்களை அளிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி.